வணக்கம். என்னுடைய பெயர் கே. கர்லின் எபி. நான் ஜெர்னஸ் எஜுகேஷனல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்ன்ற ஆர்கனைசேஷனை பாஸ்ட் 25 இயர்ஸாக நான் நடத்திட்டுருக்கேன். இதில் உங்களுக்கு ஜெர்னஸ் இங்கிலீஷ் அகாடமி இருக்குது. ஜெர்னஸ் இங்கிலீஷ் அகாடமியில் பேசிக் இங்கிலீஷ், ஸ்போக்கன் இங்கிலீஷ், அட்வான்ஸ்ட் இங்கிலீஷ், IELTS இன்டர்நேஷ்னல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்டிங் சிஸ்டம். அதாவது யாராச்சும் ஒருத்தர் அப்ராடு போய் படிக்கிறதுக்கு இல்லை ஜாபுக்கு போகிறாங்க அப்படின்னா நம்ம இந்த IELTS நம்ம கம்ப்ளீட் பண்ணால் தான் நமக்கு போக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆஸ்திரேலியா, கனடா அப்படின்னா ஆஸ்திரேலியாவுக்கு 6.5 பேண்ட், கனடாவுக்கு 7 பேண்ட்னா ரீடிங், ரைட்டிங், லிசனிங், ஸ்பீக்கிங் 4 இதுலேயும் நமக்கு அந்த ஆவரேஜாக அந்த பேண்டு நம்ம எடுக்கணும். நாங்கள் இவ்வளோ நாள் பிரிட்டிஷ் கவுன்சில் பார்ட்னர்ஸாக இருந்தோம். இப்போ IDP கோவர்னர்ஸாக இருக்கும். இப்போ IDP IELTS எக்ஸாமினேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் சென்டர் நம்மளுடைய இன்ஸ்டியூட். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் ஜெர்னஸ் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டியூட், அதில் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டுடைய நாங்கள் ப்ராஜெக்ட்டும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம், ஸ்கில் ட்ரைனிங் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நாம் பார்க்குறது அதாவது TNSDC தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட், கலைஞர் காப்பீட்டு கைவினை திட்டம், KKT, அப்புறம் CFTI சென்ட்ரல் ஃபுட்வேர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட், இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நம்ம போயிட்டுருக்கு. நான் முதல்வன், வெற்றி நிச்சயம், இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அதாவது படித்தவர்கள் படிக்காதவர்களுக்கு தொழில் கற்றுக் கொடுத்து அவர்கள் வேலை போய் செஞ்சாலும் செய்யலாம், இல்லைன்னா அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு அவங்க லோன்ஸ் வாங்கி சொந்தமாக தொழிலும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், தொடங்கிக்கலாம். இந்த மாதிரி நிறையா காரியங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கு நம்ம சாஃப்ட் ஸ்கில்ஸு, இன்டர்வியூ ஸ்கில்ஸு, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் இந்த மாதிரி எடுத்துகிட்ருக்கு. அவேர்னஸ், ஆல் டைப்ஸ் ஆஃப் அவேர்னஸ், சைல்டு கேர், டிசிப்ளின், எஜுகேஷன், இந்த மாதிரி அவேர்னஸ் ப்ரோக்ராம் த்ரூ பப்பர் ஷோஸ் ஆஃப் இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ப்ளே, ப்ரெசன்டேஷன் இதெல்லாம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குறது யாருன்னு கேட்டிங்கன்னா CFTI சென்ட்ரல் ஃபுட்வேர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட். இந்த CFTI உங்களுக்கு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டில் என்ன பண்ணுறாங்கன்னா 1 month ட்ரைனிங் we are giving. அந்த 1 monthல என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு லெதர் ரெக்ஸினில் உங்களுக்கு பென்சில் பவுச்சு, காயின் பவுச்சு, ATM கிரெடிட் கார்ட்ஸுடைய பவுச்சு, இந்த மாதிரி லன்ச் பேக்கு, பெல்ட்டு, கேப், இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க. இப்போ இந்த 30 டேஸில் இந்த பிள்ளைகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதுக்கு வயது வரம்பு கிடையாது. அதாவது 18 இயர்ஸ்லேருந்து 45 இயர்ஸ் வரைக்கும் இதுக்கு ஏஜ் லிமிட்டு. அது இல்லாமல் இதில் 3rd ஸ்டாண்டர்ட் படித்தாலே நமக்கு போதும் இந்த கோர்ஸ்க்கு. இவங்க எப்படி வந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, எங்களால் மேலே படிக்க முடியல, எங்களுக்கு படிப்பு வரல, அதே மாதிரி வீட்டில் கொஞ்சம் வசதி கிடையாது, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கவர்மெண்ட் ஃப்ரீயாக இந்த ட்ரைனிங் கொடுத்து, இந்த ட்ரைனிங் முடிக்கிறப்ப இங்கே பாருங்கள் ஸ்டார்டிங்கில் எப்படி வந்தாங்க. இப்போ எல்லாரும் நீங்கள் காமிச்சதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. எவ்வளோ அழகாக பவுச் ஸ்டிச் பண்ணி, ATM கார்ட் பவுச்சு, காயின் பவுச்சு, பென்சில் பவுச்சு, லன்ச் பேக்கு, ஹேண்ட் பேக், இந்த மாதிரி எவ்வளோ ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ட்ரெஸ்ஸஸும் இப்போ அவங்க வேர் பண்ணிகிட்டு இருக்கிறது எல்லாமே அவங்க ஸ்டிச் பண்ண ட்ரெஸ்ஸு. எங்கள் இதில் இந்த இதில் ஒரு லேடி இருக்காங்க. அவங்க அவங்க எப்போதுமே சுடிதாரே போட மாட்டாங்க. இங்கே என்ன அழகாக இந்த அம்பர்லா ஃப்ராக் ஸ்டிச் பண்ணி, அது இல்லாமல் அவங்க குட்டி பிள்ளைக்கும் அந்த ஃப்ராக்லேயே என்ன பண்ணியிருக்காங்க, அம்பர்லா ஃப்ராக் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த கோர்ஸ் ஆனது நாங்கள் அவ்வளோ அந்த அளவுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம், ஸ்டார்டிங்லேருந்து முடிகிற வரைக்கும் நாங்கள் அவங்க இப்போ இந்த கோர்ஸ் முடித்தோன்னே அப்படியே அவங்க க்ளோஸ் பண்ணி போகிறது கிடையாது. இதை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சம்பாதிக்கிறாங்க. எப்படி சம்பாதிக்கிறாங்கன்னா, வீட்டில் அவங்க ஓனாக ஸ்டிச் பண்ணி நிறைய பேருக்கு கொடுத்து சம்பாதிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சர்டிஃபிகேட் லோன்ஸ் அப் டு 5 lakhs 30% சப்சிடியோடு அவங்களுக்கு லோன் கிடைக்குது. இந்த லோன்ஸை வாங்கி சொந்தமாக தொழில் தொடங்கி, ஒருவேளை இந்த பக்கம்லாம் அந்த 4 பேர் 5 பேர் சேர்ந்து நிறைய மெஷின்ஸ் வாங்கி என்ன பண்ணுறாங்க, அந்த சொந்தமாக தொழில் தொடங்கி அவங்க ஒரு 10 பேருக்கு 5 பேருக்கு என்ன கொடுக்குறாங்க, வேலை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி தான் நாங்கள் 25 இயர்ஸாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இந்த மாதிரி கோர்சஸ், ஃப்ரீ ட்ரைனிங் கோர்சஸ் வேணும் அப்படின்னா, அதாவது லெதர் குட்ஸு, ரெக்ஸின் குட்ஸு, டெய்லரிங், பியூட்டிஷியன் கோர்சஸ்ஸு, DSR டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ், சாஃப்ட் ஸ்கில்ஸு, இந்த மாதிரி கோர்சஸ் யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா தாராளமாக எங்கள் இன்ஸ்டியூட்க்கு அனுப்புங்க. எங்களுடைய மெயின் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஃபேர்லன்ஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் VV ஷாப்பிங் பிளாஸான்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது. கீழே ரசிகாஸ் ரெஸ்டாரண்ட் இருக்கும். 2nd ஃப்ளோரில் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு பயிற்சி நிறுவனம், ஜெர்னஸ் எஜுகேஷனல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட், ஜெர்னஸ் இங்கிலீஷ் அகாடமின்னு போட்டிருக்கோம். உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். அதே மாதிரி ஜாப், இந்த மாதிரி ட்ரைனிங் முடித்தோன்னே நாங்கள் அப்படியே விடுறது கிடையாது. ஜாப் பிளேஸ்மெண்ட் கேட்குறவங்களுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் ஜாப் பிளேஸ்மெண்ட்டும் நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம், ப்ரைவேட்டை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் இன்ஸ்டியூட்டில் படித்த மாணவர் மாணவிகள் கேண்டிடேட்ஸ் லோக்கல்லையும் ஒர்க் பண்ணுறாங்க, லோக்கல்லையும் ஒரு என்டர்பிரினர் தொழிலதிபராக இருக்காங்க, அப்ராட்லேயும் இருக்காங்க. அதில் சொல்லிக்கிறது நாங்கள் பெருமைப்படுறோம். நீங்கள் தாராளமாக எங்கள் இன்ஸ்டியூட்க்கு விசிட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச்.